வெள்ளத்தாயி சொல்றாங்க சேது கிட்ட, பரீட்சைக்கு நேரமாகுதுல்ல, தமிழ்ச்செல்விய நீ தூக்கிட்டு வர்றத பார்க்க கேமராக்காரங்க ஆர்வமா இருக்காங்க. சேது வீட்டுக்குள்ள போறாரு, தமிழ்ச்செல்விய தூக்கிட்டு வர்றாரு. கேமராமேன் அத படம் பிடிக்கிறாங்க. தமிழ பத்திரிக்கைக்காரங்க பேட்டி எடுக்கிறாங்க. தமிழும் பேட்டி கொடுக்கறாங்க. சேது தமிழ கார்ல உட்கார வைக்கிறாரு. கார்ல பத்திரிக்கைக்காரங்களும் உட்கார்ந்துகிட்டு தமிழ பேட்டி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. பத்திரிக்கைக்காரங்க சொல்றாங்க, மாண்புமிகு அமைச்சர் தமிழ எக்ஸாம் எழுதுற காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சேது தலையில அடிச்சுக்கிறாரு. காரு புறப்பட்டு போகுது எக்ஸாம் ஹாலுக்கு. பத்திரிக்கைக்காரங்க சேது கிட்ட கேக்குறாங்க, நீங்க ஒரு கையால மேடமுக்கு ஜூஸ் கொடுப்பீங்களா? தமிழ் சொல்றாங்க, சேது ஜூஸ் கொடுக்கல, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, நீங்களே எனக்கு இந்த ஜூஸ ஊட்டி விடுங்க. சேது கிட்ட தமிழ் கேக்குறாங்க, எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு. சேது ஆப்பிள கட் பண்ணி தமிழுக்கு ஊட்டி விடுறாங்க. தமிழும் சாப்பிடுறாங்க. தமிழ சேது தூக்கிட்டு போய் எக்ஸாம் ஹால்லயே உட்கார வைக்கிறாரு. பத்திரிக்கைக்காரங்க அத லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. தான் பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு பாருங்கன்னு எல்லார்கிட்டையும் சொல்றாங்க பத்திரிக்கைக்காரங்க. சேது எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வந்துட்டு கடுப்பாகி நிக்கிறாரு. தமிழ் பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம. நாளை சந்திப்போம்.